வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாக்கி இருக்கிறதா? என்னங்க சொல்றீங்க? தேமுதிக ஓபிஎஸ்ஐ திமுக பக்கம் இழுத்து வந்ததே ஒரே ஆளா? அந்த மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் உச்சிதான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிட அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா? அந்த வகையில்தான் அதாவது அண்மையில் தேமுதிக மற்றும் ஓபிஎஸ் திமுக பக்கம் இணைந்த செய்திதான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா? இந்த வகையில்தான் இவ்விரு கட்சிகளையும் திமுகவுடன் இணைத்தது ஒரே ஆள் என்றுதான் கூறப்பட்டு வந்த நிலையில்தான் அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது தமிழக அரசுகளில் சதுரங்க ஆட்டத்தில் ஒரே மாதத்தில் பல காய்கள் எல்லாம் நகர்த்தப்பட்டு வருகிறதா? யாருடன் கூட்டணி என்ற ஒரு பின்னர் அறிவிப்போம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருந்த தேமுதிகவையே அருவாலயம் பக்கம் இழுத்து வந்ததும், எடப்பாடியோடு மல்லுக்கொட்டிருந்த ஓபிஎஸ்ஸின் ஸ்டாலின் முன்னணியில் கொண்டு வந்ததும் நிறுத்தியது என அடுத்தடுத்து ஒரு அதிரடியான தமிழ்நாட்டிலே ஸ்தம்பித்து போயிருக்கிறதா? இதையெல்லாம் செய்தது யார்? இதற்கு யார் காரணம் என்றுதான் பார்க்கப்படும். அதாவது திமுக பொறுப்பில் இல்லாதது, ஆனால் அறிவாலயத்தின் நம்பிக்கை என அழைக்கப்படும் அந்த மாஸ்டர் மைண்ட் தான் இப்பொழுது காட்டப்பட்டு வருகிறதா? அதாவது திமுகவில் எந்த பதவியும் இல்லை, அமைச்சரவையில் இடமும் இல்லை. ஆனால் கடந்த சில வாரங்களாகவே தேமுதிகவின் பிரேமலதா, அதாவது எல்கே சுதீஷ் மற்றும் ஓபிஎஸ் தரப்புடன் ரகசிய லாஃபிங் செய்தவர் அந்த ஒரு முக்கிய புள்ளிதான். கட்சியின் சீனியர்கள் அனுமதியுடன் மிக ரகசியமாக இந்த மூன்றுகளை அவர் நகர்த்தியிருக்கிறார். அதிமுகவுக்கு வாக்கு வங்கியை சிதறடிக்க தென் மாவட்டங்களில் ஒரு செக் வைக்கவோ வேண்டும் என்பதுதான் அந்த நிழல் மனிதரின் பிளான். இதற்கிடையில் தான் ஓபிஎஸ்ஐ கூட தரப்பை கொண்டு வந்து இனி அங்கே எதிர்காலம் இல்லை என்பதை புரிய வைத்து அவர்களையும் பாதுகாப்பாக அறிவாலய பக்கம் அழைத்து வந்திருக்கிறார் அந்த ஒரு நபர். இதனைத் தொடர்ந்துதான் ஓபிஎஸ்சி மூலம் தென் மாவட்டங்களில் எடப்பாடிக்கு ஒரு நிரந்தர தலைவலியை உருவாக்கி இருக்கிறதா? தேமுதிகவை சேர்ப்பதன் மூலம் வாக்குகள் சிதறுவதை தடுத்தும் அதை அப்படியே ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமாக வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் அமைத்து கொடுத்திருக்கிறது. இந்த வகையில்தான் தென் தமிழகத்தை பொறுத்தவரை முக்குளத்தேவர் வாக்கு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படும் வாக்கு. இதனால் தான் ஓபிஎஸ்ஐ கூட கண்டிப்பாக திமுக பக்கம் அறிவாலயத்தில் சேர்த்தது என்பது அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இது மட்டுமின்றி ஓபிஎஸ்ஸின் முக்குளத்தேவர் வாக்கு என்பது கண்டிப்பாக திமுகவுக்கு இந்த சமயம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு சாதகமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா? தேமுதிகவை சேர்ப்பதன் மூலம் வாக்குகள் சிதறுவதை தடுத்ததும் அதை அப்படியே ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமாக பார்க்கப்படுகிறது. அதாவது எந்த ஒரு ஆரவாரமின்றி ஃபோன் கால்கள் மற்றும் ரகசிய சந்திப்புகள் மூலமே ஒரு மெகா கூட்டணியை உறுதி செய்திருக்குது திமுக கழகம். தமிழக அரசியலிலே 40% வாக்குகளை தாண்டுவதே ஒரு பெரிய வெற்றியாக கருதப்படும் நிலையில் இந்த கூட்டணி கண்டிப்பாக இம்முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் 50% வாக்குகள் என்ற இலக்கை மிக எளிதாகவே தொட்டுவிடும் என்ற நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா? அது மட்டுமின்றி தென் மாவட்டங்களில் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் முக்குளத்தேவர் சமூக வாக்குகள் ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஓபிஎஸ் திமுக பக்கம் வருவதால் அதிமுகவின் ஒரு பாரம்பரிய வாக்கு வங்கியில் ஒரு பிளவு ஏற்படும். அது மட்டுமின்றி தென் மாவட்டங்களில் சுமார் 15 முதல் 20% வாக்குகள், இந்த 3 முதல் 5 வாக்குகள் மட்டுமே வெற்றியை தோல்வியும் தீர்மானிக்கும் காரணியாக அமையும். இதன் மூலம்தான் திமுக தங்களுக்கு பலவீனமான பகுதிகளில் ஒரு வலுவான பிடியை பிடித்துக் கொண்டிருக்கிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.